ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். சிக்கன் குழம்புனா எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்கிற அளவுக்கு ஒரு டேஸ்டியான சிம்பிளான சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ ஆனியன் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் ஆயில் சாப்பிடாதனால நான் ஆயில் கம்மியாக சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, தக்காளி வதங்கிறதுக்காக குழம்புக்கு தேவையான உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா 2 நிமிஷம் ஆச்சு, நல்லா வதங்கிடுச்சு. ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வடை போகிறது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மசாலாலாம் கருகாமல் நல்லா வதங்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் 1/2 kg சிக்கனை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாம் சிக்கனில் வந்து நல்லா மேரினேட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காம ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதே கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கலாம். பட் நான் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காயை வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் நான் வந்து சேர்த்துப்பேன். உங்களுக்கு தேங்காய் பால் வேணான்னா ஸ்கிப் பண்ணி நீங்கள் இப்படியே கிரேவியாகவே வச்சுக்கலாம். இல்லை குழம்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் பால் சேருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இட்லி, சப்பாத்தி, பூரி சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சாதம், தேங்காய் சாதத்துக்கும் இது ஒரு சைட் டிஷ்ஷாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.